வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் டெஸ்ட்டு செகண்ட் டே இப்போ தான் முடிஞ்சுது. பேட் லைட் காரணமாக 256க்கு 5. இதில் பார்த்தீங்கன்னா பும்ரா 2 விக்கெட்டு, சிராஜ் 2 விக்கெட்டு, கிருஷ்ணா 1 விக்கெட்டு. நம்ம எல்கர் செம ஒரு பேட்டிங் விளாண்டாப்பில் 211 பாலுக்கு 140 ரன்னு, 23 4. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பிடிங்கம் 87 பாலுக்கு 56 ரன்னு, 7 4 2 6. இதுதான் இன்றைக்கோட நிலைமை. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்டு செஷனில். ஃபஸ்ட் செஷனில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ராகுலும் சிராஜ் வந்து விளாண்டாங்க. ராகுல் ஒரு செஞ்சுரி, ஒரு அருமையான செஞ்சுரி அடிச்சாப்பில் 137 பாலுக்கு 101 ரன்னு, 14 4 4 6. ஒரு நல்ல கடைசியாக ஒரு தாகூர் கூட, பும்ரா கூட, சிராஜ் கூட, கிருஷ்ணா கூட இல்லை ஒரு சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாப்புல. உண்மையிலே ராகுலுக்கு பாராட்டுக்கள். கிட்டத்தட்ட போன 2022 ஒரு செஞ்சுரி அடித்தாருங்க, இதே செஞ்சுரியனில். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார் ஜான்சன் ஓவரில். அதே மாதிரி அவங்க பெஸ்ட்டு பவுலிங் பார்த்திங்கன்னா ரபாடா 5 விக்கெட்டு, ஜான்சன் 1 விக்கெட்டு, பர்கர் 3 விக்கெட்டு, கோட்ஸே 1 விக்கெட்டு. கொஞ்சம் கோட்ஸே வந்து ரன்னு கொஞ்சம் ஜாஸ்தி போயிருக்கிறாரு கோட்ஸே வந்து. மற்றதில் நம்மதில் ரெண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். 64 பாலுக்கு 38 ரன்னு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்தாரு. ஐயர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு. என்னென்னா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இருந்த பிச்சுக்கும் இன்றைக்கி இருந்த பிச்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நண்பர்களே. நேற்றுக்கு கொஞ்சம் நல்லா க்ளோடி கண்டிஷனில் இருந்துச்சு, இன்றைக்கி இருந்துச்சு. பட் இன்றைக்கி செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டிங்க்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நம்மளால் விக்கெட்டுகள் எடுக்க முடியல. அது போக உங்களுக்கு சத்துர் தாகூரும் பெதீஷ் கிருஷ்ணாவும் நிறையா இப்போ லூஸ் பால் நிறையா போட்டாங்க. மெயினாக அது ஒரு ப்ராப்ளம். நோ பால் கூட நிறையா போட்டாங்க நண்பர்கள். நோ பால் கூட இன்றைக்கி கிருஷ்ணாவும் சரி, நம்ம சத்துர் தாகூரும் சரி, கிட்டத்தட்ட 8 நோ பால் போட்டிருக்காங்க நண்பர்களே. ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 8 நோ பால் போட்டால் எப்படி நண்பர்களே? 18 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தால் எப்படி? அதை யோசிக்கணும்ல. கிருஷ்ணாவுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்பராக ஒரு முகேஷ் குமாரை கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இவர் வந்து லோக்கல் மேட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரஞ்சி டிராஃபி, இரானி டிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 13 மேட்ச் தான் விளாண்டுருக்காரு. பட் இருந்தாலும் இடையில இன்ஜுரி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஏன் சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீமுக்கு எதிராக கூட 5 விக்கெட் கால் எடுத்தார், ஹேட்ரிக் எடுத்தார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவரை வந்து இன்றைக்கி டீமில் நேற்றுக்கு எடுத்தது. பட் இருந்தாலும் அவரை ஒரு டெபுட்டனுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணாப்புல. அதுபோக சத்துவதாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட 5 ரன்ஸ் பெர் ஓவர் கொடுத்துட்டே இருந்தாருங்க. அஸ்வின் வந்து 8 ஓவர் போட்டு 3 மெய்டனு 19 ரன்னு இருக்கையில் அவர் தான் எக்கனாமிக் பவுலரு சொல்ல கேட்டால். பும்ராவும் சிராஜ் நல்லா பவுலிங் போட்டாங்க நண்பர்களே, பயங்கரமான பவுலிங் போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வர ஒரு 2 பவுலர்கள் யாருமே சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து 256/5ங்கிற நிலைமைக்கு 66 ஓவரு. பட் இன்னும் வந்து அவங்க வந்து 13 ரன் லீடில் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நாளைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ஒரு 20-30 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகணும் நண்பர்களே. அப்படின்னா தான் வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ரன் அடித்து அவங்களுக்கு வந்து பேட்டிங் பண்ணி திரும்ப 4வது நாள் 5வது நாள் வந்து கொஞ்சம் டஃப் கண்டிஷனாக தான் இருக்கும். ஏன்னா 4வது 5வது நாள். அதனால் அப்படிங்கும்போது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 250 ரன் 260 ரன்னாக டார்கெட் கொடுத்தா தான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு. பட் அது நம்ம ஆளுங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் டீன் எல்கர் ஒருத்தன் தான் இன்றைக்கி நின்றுட்டாப்பில் போட்டு. 211 பால் 140 ரன்னு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லையும் கூட விளாண்டுருக்காப்புல, 66 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காப்புல. உண்மையில் பாராட்டலாம். அவர் மட்டும் அவுட் ஆகிருந்தா நேராக சவுத் ஆப்பிரிக்கா டீம் க்ளோஸ் என்ன கேட்டால். பட் அவர் வந்து தான் வந்து ஆட்டத்தையே திசை திருப்பி விட்டாப்புல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு போங்க நண்பர்களே. அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதாவது ரெக்கார்டு இருக்கா என்னென்னு பார்க்கல. ரெக்கார்டு ஏதாவது வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தியன் சீமர்ஸ் டுடே ஓப்பனிங் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 31 ஓவர் 3 மெய்டன்னு 114 ரன்னு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓப்பனிங் பவுலர்ஸு. அதே சேஞ்ச் ஆஃப் பவுலர் பார்த்தீங்கன்னா 27 ஓவர் 4 மெய்டன்னு 118 ரன், ஒரே ஒரு விக்கெட் தான். எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 4.37. அப்போ இதுலேருந்தே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு இப்போ பவுலிங்கில். அதான் சொல்லப்போனால் அதான் உண்மை. பட் இருந்தாலுமே வந்து 131 ரன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரு பெரிய இது. அந்த எல்கரும் பெரிகண்டம் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவலில் போயிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரு 2 விக்கெட்டு மழை வந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்படி பிச்சு என்ன கண்டிஷன் இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே. எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பேட்டிங்க்கு. பட்டு ஈஸியாக இருந்தாலுமே கூட நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் பவுலிங் நல்லா போட்டிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. மெயினாக பிரதிஷ் கிருஷ்ணாவும் சத்துல் தாகூரும் என்ன எஃபர்ட் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா நிறையா 4 போச்சு நண்பர்களே, ஏகப்பட்ட 4 போச்சு. அது கூட ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் என்ன கேட்டால். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் டெம்போ போகும்போது என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. அவர் கண்டிஷன் எப்படி இருக்குது என்னென்னு ஒன்றும் புரியலை. பார்க்கலாம் நண்பர்களே என்ன ஏதுன்ட்டு. உங்களுக்கு வந்து அது போக உங்களுக்கு வந்து எல்கர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 7 கிரவுண்ட்லேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு கிப்ஸுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஆக்சுவலாக கிப்ஸு பார்த்தீங்கன்னா 8 அடிச்சிருக்காரு. ஈஸ்ட் லண்டன்லேயும் கூட ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஆனால் அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவர் 7 கண்ட்ரிலையுமே 6 செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா உண்மையில் பாராட்டலாம். ராகுல் வந்து அதுக்கப்புறம் ராகுலையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் நண்பர்களே, செம்ம இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்தாப்புல. உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு நண்பர்களே. இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட்டு கொடுக்குற நேரத்தில் ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஒரு 5000 ரன் அடிச்சிருக்காரு 30வது பிளேயராக. அது கூட பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு கேட்டால் டெஸ்ட் கிரிக்கெட்டில். உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குற நேரத்தில் இப்படி ஒரு செஞ்சுரி, அது இந்தியா டீம் பெரிய டீமுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி அடிக்கும்போது ரொம்ப ஒரு பூஸ்டப்பான விஷயம். அவருக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து சமியை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா போட்டிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. சமியை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து நமக்கு இருந்தால் இன்றைக்கி வந்து இன்னமும் நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட்டு என்ன கேட்டால் வந்து இப்போ அஸ்வின் கூட ஓரளவுக்கு வந்து நல்லா ரன் கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. பட் இவங்க வந்து ரன் கொடுத்துட்றாங்களே, இவங்க 2 பேரும் வந்தோம். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட யோசிச்சுருந்துருக்கலாம். அதை கொஞ்சம் பண்ணியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ரன் கண்டெயின் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் விக்கெட் விழுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நிறையாவே வந்திருக்கும் என்ன கேட்டால். அந்த மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே என்ன ஏது எப்படின்ட்டு. அதுவும் கூட பார்க்கலாம் நண்பர்களே. எப்படி நாளைக்கு கிரவுண்ட் எப்படி இருக்குது, நாளைக்கு மழை இருக்கா இல்லையா. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் மழை பெய்யலை. இப்போ 2 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் ஹெவியாக மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே பெய்யலை. நேற்றுக்கு தான் கொஞ்சம் பெஞ்சுது. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் தான். பட் நாளைக்கும் வந்து மழை இல்லை, வெயில் அடிச்சுன்னா கொஞ்சம் 1 மணிக்கே அந்த மாதிரி நம்ம டைமுக்கு 1 மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மழை வெயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா காலையில் கண்டிப்பாக எப்படியும் பிச்சு வந்து கொஞ்சம் க்ளோடி கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு மேகமூட்டமான ஒரு கண்டிஷன்லாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 10-20 ரன்னுக்குள்ளேயே இருக்கிற மீதி விக்கெட்டுக்கெலாம் கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம கொஞ்சம் ரன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாஸ்தவமாக இருக்கும். அதுபோக நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம பேட்ஸ்மேன் நல்லா விளையாடணும். அது ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஏன்னா இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு சுப்மன் கில்லு தான் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் 1-1 சொதப்புற மாதிரி தெரியுது. மற்றபடிக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு விளையாண்டாங்க. பட்டு பரவாயில்ல, உண்மையிலே அது வந்து பாராட்டலாம். ஏன்னா அவங்க பவுலிங் நல்லா போட்டாங்க, அதான் உண்மை. அவங்க பவுலிங்குமே நல்லா ஒரு எல்லாருமே நல்லா அருமையாக பவுலிங் போட்டாங்க நண்பர்களே. அதுவும் கூட நம்ம சொல்லிக்கலாம் என்ன கேட்டால். அதை கபாஸ்கர் கூட சொல்லியிருந்திருக்காரு. ரஹானே மாதிரி பிளேயர்லாம் வந்து வெளிநாட்டு பிச்சுகள் நல்லா விளையாடக்கூடியவர், நிறைய நிரூபிச்சிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் கூட நல்லா வந்து விளையாண்டுருக்காப்புல. பட் அவர் இருந்தால் கூட ஒரு நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கபாஸ்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. பட் அதெல்லாம் இன்னி பேசி பிரயோஜனம் இல்லை, டீம்லே இல்லை. இனி அதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது என்னை கேட்டால். என்ன சொல்கிறேன்னு தெரியல நண்பர்களே. பரவாயில்ல, இருக்கட்டும், பார்ப்போம். அதுபோக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. செகண்ட் வந்து சேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது செகண்ட் சேஸ் பண்ணும்போது. அதுவும் கூட கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஒரு 260 270 அந்த மாதிரி டார்கெட்னா கூட கொஞ்சம் அடிக்க கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த கிரவுண்டு இருக்குது. பட் அதை நம்ம இந்தியன் டீம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து முதல்ல இங்கே வந்து விக்கெட் எடுக்கணும் மெயினாக. அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. முதல்ல வந்து விக்கெட்டு எடுத்தால் கொஞ்சம் ஒரு 10-20 ரன்னுக்குள்ளே சுட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது போக உங்களுக்கு வந்து சீனா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மொத்தம் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு 2015க்கு அப்புறம். இந்தியன் பேட்டர்ஸ் கோலி வந்து ஒரு 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பண்ட்டு 4 அடிச்சிருக்காரு. புஜாரா 4 அடிச்சிருக்காரு. கேஎல் ராகுல் தான் என்னை கேட்டால் இப்போ டாப்பில் இருக்கார். சொல்ல போனால் என்னை கேட்டால் கேஎல் ராகுல் தான் வந்து டாப்பில் இருக்கார். அதுக்கு உண்மையிலே ராகுலோட இன்னிங்ஸு பண்ட்டோட இதை அவர் விக்கெட் கீப்பர் ஒரு இதை அவர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றிட்டார் என்னை கேட்டால்.
அது உண்மையிலே பாராட்டலாம் ராகுலை அந்த விஷயத்தில். ஏன்னா அவர் 2.0 வெர்ஷனில் வேறு லெவலில் விளாண்டுருக்காரு. இப்போ ராகுல் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அந்த 100 ரன் அடிக்கலை, பவுலர் கூட சேர்ந்து ஒரு குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டார். இல்லைன்னா இந்தியாவுக்கு ஸ்கோர் 200 கீழே தான் இருந்திருக்கும் என்ன கேட்டால், ராகுல் இல்லைன்னா. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எப்படின்னு பாருங்களேன். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து மோஸ்ட் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் 5 அடிச்சிருக்காரு, கேஎல் ராகுல் 2, விராட் கோலி 2. இவ்வளோ தாங்க நம்ம டீமோட இருக்குது. அப்படி தான் இருக்குது சொல்ல கேட்டால். அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதர் கண்ட்ரீஸில் போய். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டுலாம் ரொம்ப ரேர் நண்பர்களே. நியூசிலாண்டு, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டு கூட நிறையா செஞ்சுரிலாம் அடிச்சிருக்கிறாங்க. பட்டு சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மேட்ச்சும் கம்மியாக தான் ஜெயிச்சிருப்போம். இந்த மாதிரி செஞ்சுரியும் கம்மியாக தான் வந்திருக்கும். நிறைய மேட்ச்சு தோத்துட்டும் வந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும். அதான் உண்மை. ஓகே நண்பர்களே, வேறு ஒரு இதில் பார்ப்போம் நண்பர்களே. சரிங்களா? நன்றி.